ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சில கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரே ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அப்படின்றது ஸ்கூலில் பிரின்சிபல் இருப்பாங்க, காலேஜ் பிரின்சிபல் இருப்பாங்க இல்லையா. இப்போ பிரின்சிபல் அப்படின்னா முதல்வர், PAL அப்படின்றது முதல்வர். அப்புறம் இது பிரின்சிபல் அப்படின்னா கொள்கை. இப்போ புத்த மத கொள்கை, ஜெயின மத கொள்கை, இல்லை கணித கொள்கை, அந்த மாதிரி மேக்ஸ் பிரின்சிபல், புத்திஸ்ட் பிரின்சிபல் அந்த மாதிரி வரும் இல்லையா. அப்போ இந்த PLE அப்படின்னு வந்தால் கொள்கை. இந்த லாஸ்ட் 2 லெட்டர் தான் மாறும் பாருங்க. ALன்னு வருது, LEன்னு வருது இங்கே, அவ்வளோதான். அப்போ ALன்னு வந்தால் ஸ்கூல் பிரின்சிபல், LE அப்படின்னு வந்தால் கொள்கை. ஓகேவா. புத்திஸ்ட் பிரின்சிபல், பிரின்சிபல் ஆஃப் ஜெயினிசம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ பிரின்சிபல் அப்படின்னா கொள்கை. இதுவும் பிரின்சிபல் தான், இதுவும் பிரின்சிபல் தான். ப்ரொனன்சியேஷன் சேம் தான், ஆனால் இந்த ஸ்பெல்லிங் வச்சு நம்ம மீனிங் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இது டைரி, இது டைரி அப்படின்னா நாட்குறிப்பு. நம்ம டெய்லி குறிப்பு எழுதுவோம் இல்லையா, டைரி நாட்குறிப்பு. பார்த்தீங்கன்னா இது டைரி. இப்போ டெய்ரி அப்படின்னா பால் பொருட்கள், பால் சம்பந்தமான பொருட்கள். இப்போ சீஸ், அப்புறம் பட்டர், அப்புறம் மில்கில் மேக் பண்ணுற ஸ்வீட்ஸ் எல்லாமே டெய்ரியில் வரும். மில்க் சம்மந்தமான பொருட்கள், பால் சம்மந்தமான பொருட்கள்லாம் டெய்ரி. இப்போ இது ஆர், இதுவும் ஆர். ஓகே, இது ஆர் அப்படின்னா நேரம், 1 hour 2 hour எல்லாம் சொல்லுவோம். 1 hour 2 hourன்னு சொல்லுவோம். இது அவர் அப்படின்னா நமது, எங்கள் வீடு, எங்கள் வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எங்களது தோட்டம், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்னா ஆர். எங்கள், நமது அப்படின்றது நம் வீடு, நம் தோட்டம் அப்படின்ட்டு வர்றது ஆர். பிரதர்ஸ் அப்படின்றது சகோதரர்கள். பிரதர்ஸ், எனக்கு 2க்கு மேற்பட்ட அண்ணன்கள், 2 பேருக்கு மேலே தம்பிகள், அப்படி இருந்தாங்கன்னா பிரதர்ஸ். அதாவது எனக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர் அல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்கிறது பிரதர்ஸ். அதே மாதிரி சிஸ்டர்ஸ் அப்படின்னா எனக்கு 2க்கு மேற்பட்ட சகோதரி, எனக்கு 3 அக்கா இருக்காங்க, எனக்கு 3 தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்ட்ரோபி எதுவும் வராது. ஓகேவா. அப்போஸ்ட்ரோபி போடாமல் டைரெக்டாக நம்ம எஸ் போட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா சகோதரர்கள், சிஸ்டர்ஸ் அப்படின்னா சகோதரிகள் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இதுவே அப்போஸ்ட்ரோபி எஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போஸ்ட்ரோபி யூஸ் பண்ணால் பிரதருடைய, என் தம்பியுடைய அல்லது என் அண்ணனுடைய, என் தம்பியின் குழந்தை அப்படின்னா மை பிரதர்ஸ் சைல்டு, என் தம்பியின் குழந்தை, தம்பிக்கு உரிமையானது அப்படின்றதுக்கு நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் போடணும். இப்போ என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் போடக்கூடாது. பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரதர்ஸ் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க அப்படின்றதுக்கு அப்போஸ்ட்ரோபி போடக்கூடாது. ஆனால் பிரதருடைய, தம்பியினுடைய அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் போடணும். மை பிரதர்ஸ் கார், மை பிரதர்ஸ் சைல்டு, மை பிரதர்ஸ் பைசைக்கிள், மை பிரதர்ஸ் பைக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் போடணும். அதே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ப்ளூரலில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அப்போஸ்ட்ரோபி போடாமல் டைரெக்டாக எஸ் போட்டு சொல்லணும். ஓகே, பிரதருடைய அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் போடணும். இப்போ சகோதரனின் குழந்தை அல்லது சகோதரனின் கார், சகோதரனுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது மை பிரதர்ஸ் ஹவுஸ், மை பிரதர்ஸ் கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாதர் அப்படின்றது தொல்லை. The child is bothering me, my child is bothering me அப்படின்னா என் குழந்தை எனக்கு தொல்லை தருகிறான். ஏதாவது சாக்லேட்லாம் கேட்டு குழந்தைங்க தொல்லை பண்ணுவாங்க இல்லையா, டாய்ஸ் எல்லாம் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொல்லை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பாதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் மீண்டும் அடுத்த வேர்ட்ஸ், அடுத்த சென்டென்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.